அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/7/2025 முதல் ஓகேங்களா, அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 45,000+ கோடிகள் விவசாயத்துறைக்கு மட்டும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் நலத்திட்ட உதவிகளுக்காக செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா குறிப்பாக விவசாய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தள்ளுபடி செய்ய போவதாகவும் அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த மீண்டும் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மீண்டும் விவசாய கடனை பெறுவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதை பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நகை அடமான கடன்கள், வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள், கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள், இந்த மாதிரி அனைத்து விதமான நகை அடமான கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீட்டு கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 2025 டு 2026 ஆண்டுக்கான இன்னும் 1.5 வருஷம் இருக்கு ஆட்சி. ஸோ அந்த ஆட்சிக்குள்ள என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக 45,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அது என்னென்ன நலத்திட்ட உதவிகள் அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்கீம்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூபாய் 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 1477 கோடியும், நகை அடமான கடன்கள் வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்களுக்காக கிட்டத்தட்ட 16,000 கோடியும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் எல்லாமே பார்ப்போம். கூட்டுறவு வங்கிகளில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு கடன் கூட்டுறவுத்துறை வழங்க உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்ட பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்படுகின்றன. அதன்படி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 7% வட்டியில் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்திவிட்டால் வட்டி முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதே நடைமுறை கால்நடை வளர்ப்பு பிரிவு கடனுக்கும் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் நடப்பு நிதியாண்டில் அனைத்து பிரிவுகளிலும் சேர்த்து 1.10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வழங்க திட்டமிடப்பட்டு உள்ளது. இதற்கான அறிவிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டசபையில் சமீபத்தில் அறிவித்தார். அதை தொடர்ந்து MRK பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தான் இந்த வேளாண் துறையின் அமைச்சர். அவருமே இந்த அப்டேட் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதையடுத்து ஒவ்வொரு பிரிவிலும் வழங்க கடன் தொகை விவரங்களை கூட்டுறவுத்துறை
கூட்டுறவுத்துறை தயாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் ரூபாய் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 3,000 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு உத்தரவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 17.37 லட்சம் விவசாயிகளுக்கு 15,692 கோடி ரூபாய் பயிர்க்கடன், 4.43 லட்சம் பேருக்கு 2,645 கோடி ரூபாய் கால்நடை வளர்ப்பு பிரிவு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நலத்திட்ட உதவிகளுக்காக இந்த வேளாண் துறைக்கு காசு ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, 45,000 கோடி. அது என்னென்ன நலத்திட்ட உதவிகள், ஸோ என்னென்ன விஷயங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது தொடர்ந்து நகை அடமான கடன்களை பற்றி பார்ப்போம். கடைசியாக வீட்டு கடன் பற்றி பார்ப்போம். சரிங்களா? முதல் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா, காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவு கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2,925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாமே 2025 to 2026 ஆண்டுக்கான புதிய நலத்திட்ட உதவிகள் தான் வேளாண் துறைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நந்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும். ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2,500 ஏக்கர் சீமை கறிவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1,427 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5,000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை மேலாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8186 கோடி செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண் பட்ஜெட்டிற்கு மொத்தம் 2025 to 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் தொகை மொத்தம் ரூபாய் 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து 2025 to 2026 ஆண்டுக்கான அப்டேட் தான், நோட்டிபிகேஷன் தான் இந்த ஸ்கீம்ல. சரிங்களா? இந்த ஸ்கீம் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. கடைசியா நம்ம வந்து பார்க்க போறது விவசாய பயிர்க்கடன்கள் என்னென்ன பண்ண போறாங்க. ஸோ என்னென்ன அப்டேட் கொடுத்தாச்சு. அடுத்ததான் நகை அடமான கடன்கள். வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாம் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீமை சந்திக்கலாம். தேங்க்யூ.